நம்ம திரும்பி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பீட்டர் புகழேந்தி அவருக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஹிம். லாஸ்ட் டைம் வந்து அவங்க எடுத்தாங்க எபிரேயர் 10வது அதிகாரத்திலிருந்து எப்படி இந்த மவுண்ட் சைனாய், சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் இருக்க வேறுபாடு, எப்படி சீனாய் மலை வந்து கட்டளைகளின் மலை, எப்படி 10 கட்டளைகளும் மற்ற எல்லா கட்டளைகளையும் தேவன் கொடுத்தார், அதன்படி நடக்கும். இட்ஸ் கண்டிஷனல் கவர்னன்ட். நீங்க இதை பண்ணீங்கன்னா நான் இதை செய்வேன். மக்களும் வந்து என்ன சொன்னாங்க, இஸ்ரவேல் மக்களும் நாங்க செய்யறோம்னு சொன்னாங்க, ஆனா அவங்களால செய்ய முடியவில்லை. அதனாலதான் தேவன் தன் குமாரனை அனுப்பினார். அது இந்த மவுண்ட் ஜயன் அப்படின்றது, சீயோன் பர்வதம்னு சொல்றோம், ஹில்ஸ். அந்த சீயோன் பர்வதம் குறிக்கின்றதுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் நம்ம அதை பார்த்தோம். அது 10வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரத்திலிருந்து அவங்க பேசினது நமக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம பார்த்தது எப்படி நம்முடைய வழிபடுதல், இது எஸ்பெஷலி 28வது வசனம், 12வது அதிகாரம் 28வது வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். தேவனுக்கு பிரியமான இந்த worship, God accept, let us offer to God acceptable worship. அவர் வந்து தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்ம இன்னைக்கு worship பண்றோம். நீங்க உங்களுடைய ஆலயங்களில் நாளைக்கு worship பண்ணுவீங்க. எவ்ரி டே நீங்க worship பண்றீங்க, அது தேவனுக்கு பிரியமான வழிபடுதலாம். நம்மளுடைய மனது எங்க இருக்கு, நம்மளுடைய ப்ரையாரிட்டி எது? தேவனுக்கு முன்பாக போகும்போது ஆர் வி ஆஃபரிங் டு காட் அண்ட் அக்செப்டபிள் worship? மனுஷர்கள் அக்செப்டபிள் worship கிடையாது. அவங்க பார்த்து, ஓ எவ்வளோ அழகா ஜெபம் பண்றாரு, எப்படி முட்டி போட்டு கைகளை தூக்கி எப்படி அது இல்லை. இங்க தேவனுக்கு பிரியமானது. ஸோ வி ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ஏன்னா கடவுளை தான் நம்ம worship பண்ண வந்திருக்கிறோம். ஸோ அப்போ வி ஆர் அக்கௌண்டபிள் டு காட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த யோவான் சுவிசேஷத்தில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த 4வது அதிகாரத்தில், யோவான் 4வது அதிகாரத்தில் எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி, எதிர்பார்ப்புக்கும் மீறி அதை விட அதிகமாக இயேசுவானவர் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். யோவான் 4:46 54. இங்க அந்த ராஜாவின் மனுஷன் அவன் இயேசுவின் இடத்துல வரான். எதற்காக வரான்? அவனுடைய குமாரன் வியாதிப்பட்டு இருந்தான், மரண அவஸ்தையில இருந்தான், மரண படுக்கை, அவன் மரித்து போகிறான். He was near to the point of death. அதனால இந்த மனுஷன், ராஜாவின் மனுஷன், கப்பர்நகூம்ன்ற இடத்துல இருந்து 16 மைல், 16 மைல்ஸ் or 25 கிலோமீட்டர்ஸ் வரான். அவன் இருக்கிறதோ நார்த்ல, 25 கிலோமீட்டர் சவுத்ல வரான். எங்க வரான்? கானா ஊர் அப்படின்ற இடத்துக்கு. அங்கதான் இயேசுவானவர் தங்கி இருக்கிறார். அவரிடத்துல வந்து தன்னுடைய குமாரனை குறித்து சொல்லி, எப்படியாவது உயிர் பிச்சை கிடைக்குமா, பிழைப்பானா அப்படின்றதுக்காக வந்து இயேசுவானவர்கிட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான். டிரெக்டா அவன் பெற்றுக்கொள்ளல. அந்த அற்புதம் எங்க? தூரத்தில் இருந்த அவனுடைய குமாரன் மீது நடந்தது. அதனால இந்த குமாரன் பிழைத்து கொண்டான். அதை தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இந்த 4வது அதிகாரத்துல. இந்த 4வது அதிகாரத்துல ஆரம்பிச்சப்போ நம்ம சொன்னது எக்ஸ்பெக்டட் ட்ராயர் அண்ட் கன்ஃபரண்டிங் சேவியர்னு சொன்னோம். எதிர்பார்த்த மொள்ளுபவரும் எதிரிட்ட இரட்சகரும். நம்ம பார்த்த இந்த சமாரிய பெண்ணிடம் இயேசுவானவர் சென்று தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அதனால அந்த சமாரிய பெண்
இவரே கிறிஸ்து என்று அறிந்தால், அது மட்டும் இல்லாம அவளுடைய சாட்சியின் மூலமாக நான் செய்த எல்லாவற்றையும் இவர் சொன்னார். He told me all that I ever did அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போய் தன்னுடைய ஊராகிய சீக்கார்ல இருந்த மக்களிடம் சொன்னாள், சமாரியர்களிடம் சொன்னார். அதனால அந்த சமாரியர்கள் விசுவாசித்தார்கள். பல பேரும் விசுவாசித்து என்ன சொன்னாங்க? கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் இவரே, திஸ் இஸ் இன்டீட் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். அந்த சமாரியா ஊர்ல, சீக்கார் ஊர்ல இயேசுவானவர் அற்புதம் எதுவுமே செய்யவில்லை. அவர் சொன்னது அந்த அம்மா இந்த சமாரிய பெண்ணிடம் அவளுடைய வாழ்க்கையை குறித்தும், எப்படி அவள் தன்னிடத்தில் இருந்து இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், எங்க அவர்கள் வழிபடலாம் என்றும் அவளிடத்துல சொன்னார். அதன் மூலமாக மட்டுமே அவள் அவரிடத்திற்கு வந்தாள். அவள் மூலமாக பல பேரும் அவங்க என்ன சொன்னாங்க, இங்க தங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. 2 நாள் தங்கினார். அந்த 2 நாளையும் பல பேர் இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள். அந்த 2 நாள் கழித்து இயேசுவானவர் மீண்டும் கலிலேயாவுக்கு போகிறார். அந்த கலிலேயாவுக்கு போகிறது, அந்த பயணத்தை நம்ம என்ன சொன்னோம்? ரிட்டர்ன் வித் ரிசப்ஷன். இயேசுவானவர் திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வரப்போ அந்த ஒரு வரவேற்பு அவருக்கு அளிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த கலிலேயர்கள் அவர் எப்படி எருசலேம்ல பண்டிகையின் போது, அந்த பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகையின் போது அவர் செய்த பல காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள், அவர்களும் சென்றிருந்தார்கள். பல மாசம் ஆச்சு, ஆனாலும் நினைவுபடுத்தி அவர் திரும்பி வரப்போ அந்த மக்கள் அவரை வரவேற்றார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்ல. they accepted him. அவரை கிறிஸ்துவாக அவர்கள் வரவேற்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவர் செஞ்ச அந்த அற்புதங்களின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அவர் திரும்பி கலிலேயாவுக்கு வந்த பொழுது நம்ம பார்த்தது, அவர் கலிலேயா பகுதிக்கு போல, கிராமங்களுக்கு போல, தேசத்துக்கு போல அவர் போனது ஒரே இடம். அந்த இடம் தான் கானா ஊர்னு நம்ம பார்த்தோம். அங்கதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இப்போ நம்ம அந்த கடைசி வசனம் 54வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2வது அற்புதம். This was now the second sign that Jesus did when he had come from Judea to Galilee. இது 2வது அற்புதம். அப்ப முதல் அற்புதம் எப்ப நடந்தது? கானாவூர் கல்யாணத்தப்போ. இந்த 2 அற்புதங்களையும் எப்படி லாஸ்ட் டைம் நம்ம எபிரேயர்ல பார்த்தோமோ, கம்பேர் பண்ணி இந்த 2 மவுண்டனுக்கும், மலைகளுக்கும், அது போல நம்ம இங்க பார்க்கிறப்போ இந்த 2 அற்புதங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பல வேறுபாடுகள் இருக்குது. முதலாவது வேறுபாடு என்னன்னா, இங்க இயேசுவானவர் 2வது அற்புதத்தை செய்தார். அதுல நம்ம பார்க்கிறது முதலாவது வேறுபாடு அது என்னன்னா, இந்த அற்புதம், நல்ல கவனிங்க, இந்த அற்புதம் 2வது அற்புதம் இயேசுவானவர் தூரத்தில் இருந்து செய்த அற்புதம். முதலாவது அற்புதம் இயேசுவானவர் எங்கே இருந்தாரோ அங்கேயே நடந்தது. அவர் கல்யாணத்துக்கு போனார், அந்த இடத்திலே இயேசுவானவர் செய்தார் அற்புதம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஆனா இந்த அற்புதம் அவர் இருந்த இடத்துல நடக்கல, அவர் இருந்த இடத்தில் இருந்து நடந்தது. 25 கிலோமீட்டர் தாண்டி இருந்த இந்த கப்பர்நகூம், கப்பர்னியம்ன்ற ஊரில் நடந்தது. இந்த கப்பர்நகூம்ன்ற வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த பெயர் ஹீப்ரூல இட்ஸ் a காம்பவுண்ட் வேர்ட். 2 வார்த்தைகள் சேர்ந்தது. கப்பர் நகூம், கப்பர்னா வில்லேஜ்னு அர்த்தம், கிராமம், ஊர். நகூம், நகூம்ன்ற வார்த்தை தான் நாகூம்னு நம்ம சொல்றோம். நாகூம்னு ஒரு ப்ராஃபெட் இருக்காரு, தீர்க்கதரிசி. நம்ம பைபிள்ல கூட நாகூம்னு ஒரு புக் இருக்குது. அந்த நாகூம்ன்ற வார்த்தையின் மீனிங் கம்ஃபர்ட், ஆறுதல். இந்த கப்பர் நகூம்னா இந்த ஆறுதலின் ஊர் என்ற அர்த்தம். அங்க இந்த ஆறுதலான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ தூரத்தில் இருந்து நடந்தது முதலாவது வேறுபாடு. 2வது வேறுபாடு என்னன்னா, அங்க ஒரு யூத பெண். யார் அந்த யூத பெண்? இயேசுவானவருடைய தாயாகிய மரியாள் முதலாவது அற்புதம், கானா ஊரில் நடந்த முதலாவது அற்புதத்துல கேட்டாள்.
என்ன சொன்னாங்க அந்த அம்மா? யோவான் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்க, அந்த அம்மா வந்து சொன்னது, இயேசுவானவர்கிட்ட திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். ஸோ அதை கேட்டது, விண்ணப்பித்தது, வேண்டினது ஒரு யூத பெண்மணி. ஆனால் யோவான் 4ல் நம்ம 2வது அற்புதத்தில் பார்க்குறது ஒரு புற ஜாதியான், ஒரு ஆண். அவன் வந்து இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொண்டான். 3வது அற்புதம், 3வது வேறுபாடு இந்த 2 அற்புதங்கள் என்னன்னா, அங்க தண்ணீர் அவர்களை யார் மொண்டது? அந்த வேலைக்காரர்கள். இந்த அற்புதம் நடந்தது வேலைக்காரர்களுக்கு. இது எப்படி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது என்பது அவர்களுக்கு தெரிந்தது. எதனால, யாரால நடந்தது என்பது பாருங்க. 9வது வசனம், 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி. அங்க சர்வன்ஸ் தே நியூ, ஏன்னா அவங்க தான் தண்ணி மொண்டு வந்தாங்க. அந்த மரியாள் என்ன சொன்னாங்க? அவங்க தாய் இயேசுவானவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, போய் கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் சொன்னார். அவங்க நிரப்புனாங்க. அதை எடுத்துக்கொண்டு போறப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணி சொன்னா, இது வந்து திராட்சை ரசம்னு. அவங்களுக்கு தெரியும், இந்த வேலைக்காரர்களுக்கு. ஆனா இந்த யோவான் 4ல் இந்த வேலைக்காரர்கள், இந்த எஜமான், இந்த ராஜாவின் மனுஷனுடைய வேலைக்காரர்களுக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்து என்பது நடந்த பொழுது தெரியவில்லை. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் கழித்து தான் அவர்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவர்கள் அந்த எஜமானை பார்க்கிறார்கள். அப்போ அவன் கேட்குறான், எப்போ இது நடந்ததுன்னு. அவர்கள் என்ன சொல்றாங்க? நேற்று 7ஆம் மணி நேரத்தில் நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது என்ன ஆச்சுன்னு. ஸோ ஆனால் 2வது அதிகாரத்தில் அந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும். 3வது, அடுத்தது 4வது டிஃப்ரென்ஸ், வேறுபாடு. அங்கே பந்தி விசாரிப்புக்காரன், மாஸ்டர் ஆஃப் த ஃபீஸ்டுக்கு தெரியாது எப்படி நடந்தது என்று. ஏன்னா 9வது வசனத்திலே தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்து கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுக்கிட்டது இந்த மணவாளன் அந்த கல்யாணம் நடந்த அந்த ஃபேமிலி எங்கேயோ வச்சிருந்தாங்க, இப்போ கொண்டு வராங்கன்னு. ஆனா இங்கே யோவான் 4ல் இந்த ராஜாவின் மனுஷனுக்கு, த மாஸ்டர், ஹீ நியூ இட். அவனுக்கு தெரியும் எப்படி இந்த அற்புதம் நடந்தது என்பது. அடுத்தது 5வது, இந்த யோவான் 2வது அதிகாரத்தில் நடந்த முதல் அற்புதத்தில் மரியாள் வந்து போய் கேட்டது பிசிக்கலி ஒரு மிரக்கல் ஒரு நீட். ஏன்னா தண்ணீரை திராட்சை ரசமாக அவர் மாற்றினார். அது இட்ஸ் அ பிசிக்கல் திங், நம்ம குடிக்கிறது. இந்த மனுஷனும் போய் அவன் என்ன கேட்டான்? பிசிக்கலி எப்படியாவது தன் குமாரனுக்கு குணமடையணும்னு. அங்க இயேசுவானர் பண்ணினது ஒரு பிசிக்கல் மிரக்கல். அவங்க தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்து அவங்க குடிச்சாங்க. ஆனா இங்கே நடந்தது பிசிக்கலி மட்டும் இல்லை. பாருங்க, இங்க நடந்தது ஆத்தும ரீதியில் ஒரு பெரிய அற்புதம். என்ன அற்புதம் பாருங்க, அந்த 53வது வசனத்துல, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார். அவன், ஓ பரவாயில்லையே, என் குமாரன் எப்படியோ நல்ல சுகம் பெற்றான், அதுக்காக தான் நான் போனேன், இயேசு செய்தார், பிரைஸ் அலாட் அப்படின்னு சொல்லிட்டு போல. அவன் என்ன பண்ணான்? விசுவாசித்தான். அவன் மட்டும் இல்ல, அவர்கள் அனைவரும் விசுவாசித்தார்கள். அவர் குடும்பங்கள்ல இருந்த மக்கள் அனைவரும் விசுவாசித்தார்கள். அந்த குடும்பத்தில் இருந்த அந்த குமாரன், சுகம் பெற்ற குமாரனும் விசுவாசித்தான். அதுதான் அடுத்த வேறுபாடு. அங்க 2வது அதிகாரத்தில் நடந்தப்போ அந்த சீஷர்கள் ஏற்கனவே விசுவாசித்து அவருடனே கூட கல்யாணத்துக்கு வந்த சீஷர்கள் விசுவாசித்தார்கள். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இன்னும் அதிகமாக விசுவாசித்தார்கள். ஏன்னா இது ஒரு பெரிய அற்புதத்தை இயேசுவானவர் பண்ணினார் அவர்கள் கண்ணு முன்னாடியே. இங்க இங்க இந்த மனுஷன் மட்டும் விசுவாசிக்கல. யார் விசுவாசிச்சா? அவங்க வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். பெரிய ஒரு அற்புதம், பெரிய வேறுபாடுகள். அது மட்டும் இல்லாம
அங்க இயேசுவானவர் எதற்கு யோவான் 2ல கல்யாணத்துக்கு போனார்? எதனால அங்க போனார் பாருங்க. 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். they were invited to the wedding. அதனால போனார். இங்கே இயேசுவானவர் எதுக்கு காணா ஒரு அதே இடத்துக்கு போனார்? யாரும் அவரை இன்வைட் பண்ணலையே. அவர் போனது ஒரே காரணத்துக்காக. அந்த காரணம் தான் இந்த 4வது அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி பார்த்தது. எதுக்காக போனார்னா, அவர் அங்க விதைக்கவும் அறுக்கவும் சென்றார். என்ன விதைத்தார், என்ன அறுத்தார்? மக்கள் மனதிலே தான் யார், இந்த சுவிசேஷம் என்பது என்ன, தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதை விதைத்து அவர்களுடைய ரட்சிப்பை அதன் மூலமாக அவர்கள் ஆத்துமாக்களை அறுத்தார். He went because God wanted him to sow and to reap. அதுக்காக தான் போனார். அதே போல பல மக்களும் சமாரியார்கள் அவரிடத்துல வந்தார்கள். இங்கே இருந்த புறஜாதியான் ராஜாவின் மனுஷனும் அவனுடைய குமாரனும் சுகம் பெற்ற குமாரனும் அவனுடைய குடும்பத்தில் இருந்த மக்களும் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். இதுதான் நம்ம பார்த்தது. இந்த 2 அற்புதங்களையும் பல வேறுபாடுகள். காமன் திங், அதே ஊர், அற்புதம் செய்தவர் அவரே, இயேசுவானவரே. இப்போ 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்துக்கு நம்ம இப்போ போகலாம். இந்த 5வது அதிகாரத்துல நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, தியானிக்கிறதுக்கு முன்பாக ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூ மேலோட்ட பார்வையில பல காரியங்களையும் நம்ம பார்க்க போறோம். 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்துல முதலாவது நம்ம ஆரம்பிக்கிறதே ஒரு அற்புதத்துடன். இது 3வது அற்புதம் இந்த யோவானுடைய சுவிசேஷத்தில். இந்த அற்புதம் ஒரு 38 வருஷமாய் ஒருத்தன் வியாதிப்பட்டிருந்தான். அவனுக்கு இயேசுவானவர் சுகம் கொடுக்கிறார். இப்போ நான் சில குறிப்புகளை சொல்றேன். அப்போ சில காரியங்களை மட்டும் இந்த 5வது அதிகாரத்துல மேலோட்ட ஓவர்வியூல வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இது ஆரம்பிக்கிறப்பயே ஒரு மிரக்கிளோட ஆரம்பிக்கிறது. ஒரு அதிசயம், ஒரு அற்புதத்துடன் குணமாக்குதல். முதலாவது நம்ம கடைசியா நம்ம முடிக்கிறப்ப இந்த ஓவர்வியூ அப்ப நான் வாசிக்கிறேன். அது இந்த முதல் 9 வசனங்கள்ல இருக்கிறது இந்த அற்புதம், ஹீலிங். அடுத்தது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அதை பற்றி இயேசுவானவர் இங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த 5வது அதிகாரத்துல இதுல ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்துடன் ஒரு கான்வர்சேஷனும் நடக்கும். முதல் 18 வசனங்கள்ல கான்வர்சேஷன் எப்படின்னா உரையாடல். இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாக இயேசுவானவர் போய் யாருக்கு அற்புதம் செய்ய போகிறாரோ அவனிடத்துல போய் பேசுகிறார். அந்த மனுஷனுடைய பேர் தெரியாது, இல்லை, கொடுக்கப்படவில்லை. அந்த மனுஷன் இயேசுனிடத்துல பேசுகிறான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் போய் யூதர்களிடம் பேசுகிறான். யூதர்கள் அவனிடத்துல பேசுகிறார்கள். இயேசுவானவர் அவனை தேவாலயத்துல கண்டு அவனிடத்துல பேசுகிறார். இது ஒரு இன்டராக்ஷன், பல பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு இன்டராக்ஷன். இந்த 18 வசனங்கள்ல நம்ம அதான் பார்ப்போம். இட்ஸ் a conversation also. ஹீலிங் மட்டும் இல்லை, குணப்படுத்தல் மட்டும் இல்லை, அதை சுற்றிலும் பல கான்வர்சேஷன்ஸ். அதுக்கப்புறம் 19ல இருந்து கடைசி வசனம் வரை 47வது வசனம் வரை இது கான்வர்சேஷன் கிடையாது. இயேசுவானவர் அவர்களுக்கு இந்த யூதர்களிடம் தன்னையும் பல காரியங்களையும் பற்றியும் சொல்லி கொடுக்கிறார். இட்ஸ் a டீச்சிங் டிஸ்கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் மட்டுமே பேசுவார், இயேசுவானவர் மட்டும். முதல் 18 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறது இட்ஸ் இன்டராக்ஷன், பல பேரும் பேசுவார்கள். ஆனா அதுக்கப்புறம் 19ல இருந்து 47வது வசனம் வரை இட்ஸ் நாட் இன்டராக்ஷன் பட் ஜஸ்ட் டீச்சிங். ஓகே, அவர் நம்ம சொல்றோம் போதிக்கிறார். எபிரேயர் 1ல போய் பார்த்தீங்கன்னா திருவுளம் பற்றினார்னு இருக்கும். அதான், தட்ஸ் அ டிஸ்கோர்ஸ். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது, நான் சொன்ன மாதிரி முதல் 9 வசனங்கள்ல ஹீலிங். 2வது நியாய தீர்ப்பு. 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை வாசிக்கிறேன். நீங்க பாருங்க அதுல என்ன இயேசுவானவர் சொல்றாருன்னு.
இது யோவான் 5வது அதிகாரம் 22லேருந்து 24. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாயம் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசாரிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ. நல்லா கவனிங்க அந்த வசனம் பாருங்க, 24வது வசனம். Whoever hears my word and believes him who sent me has eternal life. He does not come into judgment, but has passed from death to life. நம்ம வசனத்தை கேட்கிறோம். இங்க இயேசுவானவர் என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்பது மட்டும் கிடையாது, என் வசனத்தை கேட்டு என்ன போட்டிருக்கு பாருங்க, என்னை அனுப்பினவரை விசாரிக்கிறவன். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்குறாங்க, ஆன்லைனில், இன் பர்சன். நிறைய பேர் வசனத்தை கேட்கறதுனால மட்டும் அவர்கள் ரட்சிப்பு அடைய மாட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணும்? விசுவாசிக்க வேண்டும். அதான் அவங்க சொல்றாரு, whoever hears my word and believes him who sent me has eternal life. நித்திய ஜீவன். இது எல்லாமே அவருடைய நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு. 24வது வசனத்துல அடுத்தது நம்ம பார்க்க போறது எழுப்பப்படுதல், ரெசுரக்ஷன். அதாவது இயேசுவானவருடைய ரெசுரக்ஷன் இல்ல, இது மக்களின் உயிர் தெழுதல். இந்த மக்கள் யாரு? எல்லா விதமான மக்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவிசுவாசிகள், பாவிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், எல்லாருமே இயேசுவானவர் வருகிற பொழுது எழுப்பப்படுவார்கள். அது எங்க இருக்குன்னா 28, 29 வாசிக்கிறேன், 5வது அதிகாரம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இது இயேசுவின் சத்தம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எல்லாருமே இந்த ரெசுரக்ஷன் நம்ம சொல்றது, உயிர் தெழுதல் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா ஒருவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒருவருக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடைக்கப்படும். அதுதான் இயேசுவன் சொல்ல, ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், அடுத்தவர்கள் ஆக்கினை அடையும்படி. Do not marvel at this. அதாவது சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, அதுதான் இயேசுவானவர் சொல்றாரு. ஆச்சரியப்படாதீங்க. நம்ம பார்க்கிறோம், do not marvel at this, for an hour is coming when all who are in the tombs will hear his voice and come out. Those who have done good to the resurrection of life, and those who have done evil to the resurrection of judgment. இது நடந்தே ஆக போகுது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் இறந்துருக்காங்க, நமக்கு தெரியும். நாமும் ஒரு நாள் இறக்க தான் போறோம். ஜஸ்ட் a matter of time. நம்ம என்ன மாதிரியான எழுப்பப்படுதலில் இருப்போம்? அதுதான் கொஸ்டின். அடுத்தது நம்ம பார்க்க போறது சாட்சிகள், விட்னஸஸ், சாட்சிகள். அது 31வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையும் இருக்குது. இந்த சாட்சிகள், இயேசுவானவர் சொல்ற சாட்சிகள், 5 சாட்சிகளை அவர் குறிப்பிடுகிறார். இந்த 5 சாட்சிகளும் விட்னஸஸ். அது எல்லா அந்த 5 சாட்சிகளும் இயேசுவை பற்றி கூறப்படும் சாட்சிகள். அவர் யார்? அந்த 5 சாட்சிகளும் யாருன்னா, முதலாவது நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணலாம். 5 சாட்சிகள் யார் அப்படின்னா, முதலாவது இயேசுவானவரே தன்னை குறித்து சொல்லுகிறார். அவரே ஒரு சாட்சியாக சொல்லுகிறார், நானே சாட்சின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவர்களே சாட்சி சொன்னா நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க, யோவான் ஒரு சாட்சி, யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் மூன்றாவதாக அவர் செய்த காரியங்கள், ஒர்க்ஸ், அவர் பண்ணின காரியங்கள் ஒரு சாட்சிகள். இப்ப கூட நம்ம பார்த்தோம், ஒரு அற்புதத்தை இயேசுவானவர் செய்தார். அந்த சாட்சியின் மூலம்
அந்த அந்த ராஜாவின் மனுஷனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். தட் பிகேம் அ விட்னஸ், சாட்சி. அவர் செய்த ஒர்க்ஸ். நாலாவது, பிதாவானவர், த ஃபாதர், காட் த ஃபாதர், அவர் ஒரு சாட்சி. இயேசுவை பற்றி அவர் கூறினார், அவருடைய வாழ்க்கையின் மூலம் அறிவித்தார். ஃபைனலி நம்ம வச்சிருக்கோமே கையில த பைபிள், ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியம் ஒரு சாட்சி.